சேமியா, வெங்காயம், இது தக்காளி, இது கொத்தமல்லி, இது மணிலாத்தூள், மஞ்சள் தூள், இது மிளகாய் தூள், இது எண்ணெய், இது என்ன, இஞ்சி பூண்டு, இது உப்பு, இது உப்பு, பட்டக்கிழங்கு, அப்புறம் ஹட்டி ஏலக்காய், 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 பச்சை மிளகாய், சரி, என்னது இது பச்சை மிளகாய், என்ன சூடாயிடுச்சா? என்ன சூடாயிடுச்சா? வெரி குட். ஃபுல்லத்தையும் போட்டுரு, பட்டை கிராம்பு ஃபுல்லத்தையும் போடு. நல்லா ஃப்ரை பண்ணு. அதையும் பச்சை மிளகாய் போடு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுமா. தூள், அச்சா தனியா தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சின்ன தட்டு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்சியில் சேர்த்து அப்படியே நம்ம அரைச்சி இன்னொன்று தட்டில் மாட்டி வச்சுருங்க. இந்த பாத்திரத்தை இப்படி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு தட்டை மூடிட்டு அரை மணி நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி பார்க்கணும்னா ஒட்டாம வருதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கேக்கை கட் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லுங்க. அம்மா மெதுவா. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ நம்மளோட கேக்கை பாருங்க, நல்லா சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு. இப்போ நம்ம அனுப்பிடலாமா கேக் செஞ்சது? நல்லா டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்கு.
செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 4 பிரெட்டு, ஒரு டேனுக்கு ஷேப்புக்காக நான் இந்த டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ரௌன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டேன் வச்சுக்கணும். 2 ஸ்லைஸு வச்சுக்கணும். இப்போ இன்னும் பிரெட்டை மேலே வச்சு நம்ம ஷேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா எட்ஜஸையும் ஒட்ட வச்சுட்டோம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து கொஞ்சோண்டு ஆயிலை வச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஆயிட்டுருக்கு. நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸில் நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் லைட்டாக நம்ம ஆயில் கூட ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டா இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க. இப்போ ஸ்பூன் எடுத்து கட் பண்ணிடலாம். யம்மியானும் சூப்பர் எம்மியாக இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். Bye bye friends.